சமீபத்தில் ராகுல் காந்தி ரோட்டை தாண்டி போனதையும் சென்னை பாண்டி பஜாரிலும் கோவையிலும் பிரதமர் ஜி போன ரோட் ஷோவையும் ஒப்பிட்டு சிலர் பேசுகிறார்கள். இதில் ஒப்பிட்டு பேசுவதற்கு என்ன இருக்கிறது? ஜி உடைய ரோட் ஷோங்கிறது பல கோடி ரூபாய், பல லட்சம், பல கோடி செலவில் மிக பிரம்மாண்டமாக அழகாக செய்யப்பட்டது. பார்த்தீர்கள். அதனால் ஜி உடைய ரோட் ஷோ மூலமாக பலருக்கு வேலை கிடைத்தது. அதாவது பல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீஸ்காரர்களுக்கு அன்றைக்கு ஒரு நாள் 2 நாள் டியூட்டியும் கிடைத்தது, பேட்டாவும் கிடைத்தது, சாப்பாடும் கிடைத்தது. ரோட் ஷோவில் கலந்து கொண்டு ஜிக்கு பூமாலை போடுவதற்கு ஜியை பார்த்து கையசைக்கவும் ஜியுடைய முகத்தை பார்க்கவும் கொண்டு வரப்பட்ட பல தொண்டர்களுக்கு சாப்பாடு, அவர்களுக்கான செலவுக்கு பணம் எல்லாம் செய்து பல லட்சம் ரூபாய், பல கோடி ரூபாய் செலவு செய்து பிரம்மாண்டமாக ஒரு தேர் ஊர்வலம் போவது போல மிக அழகாக செய்யப்பட்டதுதான் ஜி உடைய ரோட் ஷோ. அந்த ரோட் ஷோ மூலம் பலருக்கு வருவாய் கிடைத்திருக்கிறது. போலீஸ்காரர்கள் உட்பட அங்கிருந்த குப்பை கொட்டுபவர்கள், பெருக்குபவர்கள், அந்த கடைக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கவில்லை. விடுங்கள், கடை மூடியதால் லாபம் கிடைக்கவில்லை. ஆனால் பார்வையாளர்களாக வந்த பலருக்கு லாபம் கிடைத்திருக்கிறது, சாப்பாடு கிடைத்திருக்கிறது, பிரியாணி கிடைத்திருக்கிறது, சம்பளமும் காசும் கிடைத்திருக்கிறது. இப்படி பலருக்கும் பயனுள்ள ரோட் ஷோ நடத்தியவர் தான் நம்ம ஜி. அதனால் பல ஆயிரம் ரூபாய்க்கு, பல லட்சம் ரூபாய்க்கு பூ வாங்கப்பட்டது. அந்த பூ ஜி மேல் வீசப்பட்டது. அதெல்லாமே அந்த பூக்காரர்களுக்கு வருவாய் தானே. அந்த பூக்களை கொண்டு வந்து சேர்த்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் இப்படி பல பேருக்கு வருமானம் கொடுத்ததுதான் ஜி உடைய இந்த ரோட் ஷோ. ஆனால் ராகுல் காந்தியின் ரோட் ஷோ என்ன? சாதாரணமாக திடீரென்று காரை நிறுத்தி எதிர்த்த மாதிரி இருந்த ஒரு ஸ்வீட் ஸ்டாலுக்கு அந்த ரோடை கடந்து சாதாரணமாக, ரொம்ப ஒரு சாதாரண ஆட்கள் போற மாதிரி தான், ரொம்ப சாதாரண ஆட்கள் ரோடை தாண்டி போவாங்கள, அந்த மாதிரி நடந்து போவார். நடந்து போய் அந்த இதுக்குள்ள ஸ்வீட் ஸ்டாலில் போறாரு. அவங்க பார்த்து ஒரு பெரிய முன்னாள் பிரதமர் இந்திராவுடைய பேரன், முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியுடைய மகன் அப்படின்லாம் பார்க்காம ஒரு சாதாரண அரசியல்வாதி மாதிரி இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு கஸ்டமர் மாதிரி தான் அவர் உள்ளே போனாராம். அந்த கடைக்காரர் சொல்கிறார், கஸ்டமர் மாதிரி வந்தார். இந்த அவர்கிட்ட அல்வா கொடுத்தோம், லேசாக தொட்டு பார்த்தார். அவருக்கு ஜாங்கிரி இது பிடிக்கும் அப்படின்னாரு, குலாப் ஜாமுன் பிடிக்கும்னாரு, அதை கொடுத்தோம் அப்படின்றாரு. அதே போல் அவர் ஒரு ஸ்வீட் ஒரு கடை 1 கிலோ வாங்கியிருக்காரு. 1000 ரூபா கொடுத்து இவர் பணம் கொடுத்தப்போ பணம் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் பணம் வச்சுக்கங்க, பணம் வாங்கினாதான் நான் ஸ்வீட் வாங்குவேன்னு சொல்லி பணம் கொடுத்து மிச்சம் 1000 ரூபாய் கொடுத்து மிச்ச பணத்தையும் வாங்கியிருக்காரு. கிளம்பும் போது ஹோட்டலில் வேலை பார்க்கின்ற பெண்கள் எல்லோருமே உங்க கூட நின்று போட்டோ எடுக்கணும்னு சொன்னதும் ஓகே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தோலில் கை போட்டு அவங்க கையிலேருந்து ஸ்வீட் வாங்குற மாதிரி அப்படியே அவங்க கூட நின்று உற்சாகமாக ஃபோட்டோ கொடுத்துருக்கார். அதாவது ஒரு சாதாரணமாக ஒரு கஸ்டமர் வந்தால் எப்படி எளிமையாக அப்படி நடந்துக்குவார், எல்லோர்ட்டையும் ஒரு அன்பாக பேசுவார். ஓரளவு விஐபினா அப்படி தானே, எல்லோர்ட்டையும் பேசணும், பழகணும், அந்த மாதிரி பழகியிருக்காரு. இதனால் என்ன லாபம் சொல்லுங்க? ராகுல் காந்தி அதே கோயம்புத்தூரில் ஒரு ரோடை தாண்டி போய் ஒரு கடையில் ஸ்வீட் வாங்கினார். ஆனால் எங்க ஜி அதே கோயம்புத்தூர்ல பல ஆயிரம் பேர் சுத்தியும் பார்க்க, அவர்கள் கையசைத்து கொண்டு பார்க்க, ஜி வாழ்க என்று சொல்ல, அதே போலதான் சென்னையிலும் பாண்டி பஜாரிலும் பல பேர் பார்க்க, பல பேர் கலந்து கொள்ள பலருக்கு லாபகரமாக இருந்தது ஜி உடைய ரோட் ஷோ. ஆக ராகுல் காந்தியுடைய ரோட் ஷோவினால் அந்த ஸ்வீட் ஸ்டால் கடைக்காரனுக்கு மட்டும்தான் 750 ரூபாய்க்கான வியாபாரம் நடந்தது. மற்றபடி வேறு யாருக்கும் ராகுல் காந்தியுடைய ரோட் ஷோ மூலமாக லாபம் இல்லை. ஜி உடைய ரோட் ஷோ மூலமாக பலருக்கு நன்மையும் லாபமும் கிடைத்தது என்பதுதான் உண்மை. இதில் எந்த ரோட் ஷோ சிறந்தது என்று நீங்களே முடிவு செய்து கொள்வீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.